தப்பே செய்ய மாட்டோம், ஊழலே செய்ய மாட்டோம், நேர்மையா தான் இருப்போம், நியாயமா தான் இருப்போம். அப்படி அடிச்சு விடுங்க. எக்ஸ்ல, ட்விட்டர்ல, இன்ஸ்டால அடிச்சு விடுங்க. எந்த நிலையிலும் சாராயத்தை இந்த சமுதாயத்தில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடாது என்பதுதானே அண்ணாவின் இதயம். பிறகு எப்படி அதை கொண்டு வந்தீர்கள்? அதனால் தான் சொல்கிறேன், கழகம் தொடங்கிய நாள் தொட்டு இன்று வரையில் அவர்கள் வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் மிகப்பெரிய இடைவெளி உண்டு. அவர்கள் சொல்வது ஒன்றாகவும் செய்வது ஒன்றாகவும் இன்று வரை அதைத்தான் அவர்கள் வாழ்வின் இலக்கணமாக வகுத்து கொண்டு நடைபோடுகிறார்கள். அதுதான் நமக்கான வருத்தம். 1949 ராபின்சன் பூங்காவில் கொட்டுகிற மழையில் திராவிட முன்னேற்ற கழகம் கண்விழித்த பொழுது அவர்கள் எடுத்து வைத்த கொள்கைகளுக்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய கொள்கைகளுக்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா? சமீபத்தில் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்திருந்த ஒரு வாசகத்தை படித்து நான் உள்ளுக்குள் சிரித்தேன். அவர் சொல்கிறார், எல்லாவற்றையும் விட நமக்கு கொள்கைதான் முக்கியம், கொள்கையின் அடிப்படையில் கட்சிதான் முக்கியம். எனவே ஒருபோதும் கொள்கையையும் நாம் இழக்கக்கூடாது, கொள்கையின் அடிப்படையில் இயங்கக்கூடிய கட்சியும் தளர்ந்து விடக்கூடாது என்கிறார். என்ன உங்கள் கொள்கை? அடைந்தால் திராவிட நாடு, இல்லையே சுடுகாடு என்ற பழைய கதையெல்லாம் நான் பேச விரும்பவில்லை. அவர் அதிலிருந்து மாறி வந்ததற்காக நாம் வரவேற்போம், மாலை போடுவோம். பிரிவினை கோஷத்திலே இருந்து விடுபட்டு இந்திய ஒருமைப்பாட்டை நோக்கி வருகிற பொழுது, நேற்று நீ அப்படி பேசினாயே, இன்று நீ இப்படி பேசுகிறாயே என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி சொன்னால் அது நம்முடைய சிறுமை. நீங்கள் மன விரிவு கொண்டு விட்டீர்கள், முதிர்ச்சி அடைந்து விட்டீர்கள். ஒன்றுபட்ட இந்தியா என்பதுதான் நமக்கான உயர்வுக்கு வழி என்று நீங்கள் உணர்ந்து விட்டீர்கள். மகிழ்ச்சி, நன்றி என்றுதான் சொல்ல வேண்டும். அங்கெல்லாம் நான் செல்லவில்லை. ஆனால் நீங்கள் ஒரு நல்ல காரியங்கள் செய்திருக்கிறீர்கள். அதே மாதிரி எம்ஜிஆர் நல்ல காரியங்களை செய்தார். முதலில் இந்த ஏழைக்கும் பாழைக்கும் கல்வி கண்ணை திறந்து வைப்பதற்கு தடையாக இருந்தது வயிற்று பசி என்று தெரிந்து, வயிற்றில் பற்றி எரிந்த அந்த பசித்தீயை அணைப்பதற்கு உணவு கொடுத்த உத்தமன் யார்? காமராஜர் தானே. இன்று வரையில் நீங்கள் காமராஜரை அல்லவா முன்னிறுத்தி பேச வேண்டும். எம்ஜிஆர் அந்த சத்துணவு திட்டத்தை இன்னும் விரிவாக்கினார், முட்டை கொடுக்கிற அளவுக்கு விரிவாக்கினார். மகிழ்ச்சி தான். ஆனால் எம்ஜிஆர் என்ன செய்திருக்க வேண்டும்? காமராஜ் சத்துணவு திட்டம் என்று அதற்கு பெயர் சூட்டி இருக்க வேண்டும். செய்யவில்லை. ஏன்? புகழ் காமராஜருக்கு போய்விடும். அந்த புகழை காங்கிரஸ்காரர்கள் பயன்படுத்திக் கொள்வார்கள். முழுக்க முழுக்க அரசியல் தான். அரசியல் என்று வருகிற பொழுது அதிலே என் கட்சி மட்டும் ஆட்சியில் இருக்க வேண்டும் என்ற சுயநலத்தில் சுருங்கிவிட்டால் இந்த நிலைதான். நீங்கள் பள்ளி பிள்ளைகள் அவர் காலத்தில் தான் சிந்திக்கிறார். காலில் செருப்பு கூட இல்லாமல் வரக்கூடிய பிள்ளைகளின் ஏழ்மையை பார்த்து சிந்தித்து செருப்பு கொடுத்த மனிதன் அவர். பல் விளக்குவதற்கு பல்பொடி கொடுத்த மனிதர் அவர். இப்படி பார்த்து பார்த்து ஏழை எளிய மக்களுக்கு எம்ஜிஆர் செய்ததையெல்லாம் ஒரு பட்டியல் போட்டு பாராட்டலாம், தவறில்லை. ஆனால் எம்ஜிஆருடைய ஆட்சி 1977 80 வரையில் ஓரளவு ஊழலுக்கு அப்பாற்பட்ட ஒரு உயர்ந்த ஆட்சியாகத்தான் இருந்தது. அதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். எந்த சட்டமன்ற உறுப்பினரையும் கண்டபடி சேட்டை செய்ய அவர் விடவே இல்லை. காரணம், அது ஒரு ஒன் மேன் பார்ட்டி. எம்ஜிஆர் என்ற தனி மனிதரை தவிர்த்து விட்டால் அங்கே அடுத்து சொல்வதற்கு ஆளே கிடையாது. அதை அவர்களே கூச்சமன்று மேடைகளில் சொல்லி இருக்கிறார்கள். எம்ஜிஆர் என்பவர் ஒன்று, நாங்கள் பக்கத்தில் 000 இருக்கிறோம். ஒன்று இருக்கிற வரைதான் 1, 10, 100, 1000, லட்சம், கோடி என்று பெருகும். ஒன்று மட்டும் இல்லாமற் போனால் அத்தனையும் பூஜ்ஜியங்கள் ஆகிவிடும் என்று உண்மையை தெளிவாக உரைத்தவர்கள் தான் அதிமுகவிலே உள்ள 2ஆம் கட்ட தலைவர்கள். ஏனென்றால் இவர்களை பார்த்து யாரும் வாக்களிக்கவில்லை. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், எம்ஜிஆருக்காக மட்டுமே
வாக்கு வங்கி அவ்வளவு பெரிதாக வளரவில்லை. வெறும் சினிமா கவர்ச்சியினால் எம்ஜிஆர் வளர்ந்தவர் என்று நாம் நினைத்தால் அது தவறான ஒரு கற்பிதம். தமிழகத்து அரசியலை நீங்கள் அண்ணாவின் மறைவுக்கு பிறகு கூர்மையாக பார்த்தால் 25 விழுக்காடிலிருந்து 30 விழுக்காடு வாக்கு எப்பொழுதும் திமுகவுக்கு உண்டு. 1991 ராஜீவ்காந்தியினுடைய படுகொலை நிகழ்ந்த நிலையில் அந்த படுகொலைக்கு திமுக தான் காரணம் என்று அவதூறு பரப்பப்பட்ட சூழலில், நான் சொல்வதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், திமுக காரணம் அல்ல, ஆனால் அப்படி ஒரு அவதூறு பரப்பப்பட்ட நிலையில் அதை வாக்காளர்கள் பெரிதாக நம்பி ஒட்டுமொத்த திமுகவையும் ஓரங்கட்டினார்கள். கலைஞர் மட்டும்தான் துறைமுகத்தில் தப்பி வந்தார். ஆக எப்பொழுதும் அந்த நேரத்தில் கூட திமுகவின் வாக்கு வங்கியை நீங்கள் பார்த்தால் அவ்வளவு தூரம் திமுகவின் மீது வெறுப்பு மண்டி கிடக்கிற நிலையில் வாக்களிக்க மக்கள் சென்றார்களே, அந்த நிலையில் பார்த்தாலும் திமுகவின் வாக்கு வங்கி 25 விழுக்காடுக்கு கீழே குறையவில்லை. அப்படி என்றால் திமுகவுக்கென்று ஒரு கணிசமான இறுக்கமான வாக்கு வங்கி எப்பொழுதும் இருக்கிறது. ஆனால் அது வெறும் 25 விழுக்காடிலிருந்து 30 விழுக்காடு தான் இருக்கும். அப்படி என்றால் நீங்கள் எதை மாற்றி சிந்தியுங்கள். 25லிருந்து 30 விழுக்காடு திமுகவுக்கு எப்பொழுதும் நிரந்தர வாக்கு வங்கி என்றால் 70 விழுக்காடு வாக்கு வங்கி அன்று முதல் இன்று வரை திமுகவுக்கு எதிரான வாக்கு வங்கி தான். கலைஞர் எவ்வளவு முயன்றும் அதை பெரிதாக மாற்ற முடியவில்லை. குறிப்பாக பெண் மக்களுடைய வாக்கை கலைஞரால் பெற முடியவில்லை. 70 விழுக்காடு மக்கள் திமுகவை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை இன்று வரையில். அதனாலே தான் கலைஞர், நான் சொன்னேன், அசாத்தியமான அரசியல் அறிவாற்றல் மிக்க ஒரு மனிதன். எந்த நேரத்தில் எந்த காயை எப்படி நகர்த்த வேண்டும் என்று தெரிந்து விளையாடியவர் அவர் அரசியல் சதுரங்கத்தில். எல்லா தேர்தலையும் பாருங்கள். 67 அண்ணா ஆரம்பித்து வைத்த அந்த கூட்டணி அது ராஜாஜி உருவாக்கிய கூட்டணி. இதற்கான எல்லா பழிபாவங்களையும் சுமக்க வேண்டிய ஒரே மனிதர் ராஜாஜி தான். ராஜாஜிக்கு என்ன ஒரே நோக்கம்? விருதுப்பட்டியிலே இருந்து வந்த கல்வியே இல்லாத வெறும் பட்டறிவை மட்டும் கொண்ட ஒரு பாமரத்தனமான மனிதன் காமராஜ். இதுதான் ராஜாஜிக்கு காமராஜ் மீது இருந்த மதிப்பீடு. ஒரு விருதுநகரில் இருந்து வந்த வட்டார தலைவராகத்தான் காமராஜரை ராஜாஜி அங்கீகரித்தாரே தவிர அவரை ஒரு தேசிய தலைவராக சாகும் வரை பார்க்கவில்லை. அந்த காமராஜ் தன்னை விட உயரமாக இருக்கிற பொழுது தமிழகத்தில் மாஸ் லீடர், நீங்கள் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் என்றால் சி சுப்பிரமணியம் வெரி குட் அட்மினிஸ்ட்ரேட்டர், மிகப்பெரிய நிர்வாகி. ஆனால் சி சுப்பிரமணியம் நடந்தால் பின்னால் நிழல் மட்டும்தான் வரும். அறிவாற்றல் மிக்கவர், ஒழுக்கமானவர். தப்பித்தவறி அரசியலை வைத்துக்கொண்டு பதவியை வைத்துக்கொண்டு 10 காசு அவர் சேர்த்தவர் இல்லை. ஆனால் சி சுப்பிரமணியம் மக்களிடம் எடுபடவில்லை. மக்களிடம் எடுபட்ட மனிதன் யார்? காமராஜ். காரணம், இந்த ஏழை மக்களைப் போலவே இருந்த மனிதன் காமராஜ். ஒவ்வொரு ஏழையும் காமராஜரை தன்னில் கண்டான். அவன் காமராஜரை வேறாகவும் தன்னை வேறாகவும் காணவில்லை. ஒவ்வொருவனும் காமராஜரை தன்னில் கண்டான். தன்னை போல் கருத்த உருவம், தன்னை போல் ஏழ்மை கோலம், தங்களிடம் நெருக்கமான உறவு பூண்டு கீழிறங்கி வரக்கூடிய பண்பு. ஆறு எப்படி மலையிலிருந்து அருவியாக கீழே விழுகிறதோ அப்படி கீழ் நோக்கி வந்து மக்களை தழுவிய மனோபாவம். இவற்றையெல்லாம் பார்த்து மக்கள் தன்மயம் இழந்து காமராஜரை தலை மீது வைத்து ஆடியதை ராஜாஜியால் பொறுக்க முடியவில்லை. பிடிஆர் அவர்களை பற்றி ஸ்டாலின் அவங்க சொல்றாங்க, எவ்வளவோ துறைகள் இருந்தாலும் கூட நம்முடைய அரசிலே முக்கியமான துறை நிதித்துறை தான். அந்த நிதித்துறை பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அமைச்சர் எனது அருமை சகோதரர் மாண்புமிகு பிடிஆர் தியாகராஜன் அவர்கள் மிக சிறப்பான வகையில் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அனுபவங்களை எல்லாம் வைத்து அவர் வெளிநாடுகளில் பெற்றிருக்கக்கூடிய பல நல்ல அம்சங்களை எல்லாம் மனதில் தேக்கி வைத்து கொண்டு அந்த பணியை மிக சிறப்பாக செய்திருக்கின்றார் என்று சொன்னால் உள்ளபடியே அவர் பாராட்டுக்குரியவராக அவர் இயங்கிக் கொண்டிருக்கின்றார் என்று
பிடிஆர் அவர்களுடைய துறையை மாற்ற வேண்டிய காரணம் என்ன? ஒரு பக்கம் திராவிட மாடல் அரசினுடைய பிராண்ட் அம்பாசிடராக பிடிஆர் அவர்கள் இருந்தார். இந்தியா முழுவதுமே, குறிப்பாக தமிழகத்தினுடைய சாதனை, அதிலும் டிஎம்கேவனுடைய சாதனை, திராவிட மாடலினுடைய சாதனையை தொடர்ந்து பிடிஆர் அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார். அந்த பிடிஆர் டேப் அது வந்த ஒரே காரணத்திற்காக திரு பிடிஆர் அவர்களை நிதித்துறையிலிருந்து மாற்றி ஐடி துறைக்கு அவர் அனுப்பியிருப்பது எந்த காரணத்திற்கும் கூட ஏற்றுக்கொள்ள முடியாத தவறு. அவர் செய்யவில்லை, தவறு செய்திருப்பது திமுகவினுடைய முதல் குடும்பம். பிடிஆர் டேப்ஸ்லையும் கூட உங்களை தான் நான் சொல்லியிருக்கேன். இது குற்றம் என்றால் அதுவும் குற்றம் தானே. சென்னை மெட்ரோவில் நீங்கள் லஞ்சம் வாங்கியிருக்கின்றீர்கள் என்று சொன்ன அதே அண்ணாமலை தான் பிடிஆர் டேப்பில் உங்களுடைய மகனும் மருமகனும் உங்களுடைய குடும்பமும் 30,000 கோடி ரூபாய் சம்பாதித்திருக்கின்றீர்கள் என்றும் நானும் அதைத்தான் சொல்கிறேன். அதனால் அதற்கு ஒரு நியாயம், இதற்கு ஒரு நியாயம் வேண்டாம். அதனால் உங்களிடம் அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன், மறுபடியும் நீங்கள் பப்ளிக் டிபார்ட்மெண்ட்டை பயன்படுத்தி மறுபடியும் ப்ராசிக்யூஷன் சாங்ஷனை கொடுத்து அந்த பிடிஆர்னுடைய டேப்பை நான் ரிலீஸ் பண்ணுறதுக்காக மறுபடியும் என் மீது நீங்கள் அரசு வழக்கறிஞர் மூலமாக இன்னொரு டிஃபமேஷன் கேஸ் நீங்கள் போட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். காரணம், அந்த டேப்பு கோர்ட்டுக்கு வரணும், அந்த டேப்பை நீதிபதி ஆராயணும், அந்த டேப்பு ஃபொரன்சிக்கு போகணும். அது மட்டும் இல்லை, நீதிமன்றத்தில் முழு டேப்பையும் ஒப்படைப்பதற்கு தயாராக இருக்கின்றேன். 1 மணி நேரத்திற்கு மேலே நடந்திருக்கக்கூடிய முழு டேப்பும் நீதிமன்றத்திற்கு செல்லும். இன்னும் பல விஷயங்கள் அதில் இருக்குது. ஏன் நான் 3வது டேப் 4வது டேப் ரிலீஸ் பண்ணலினா, பிடிஆர் அவர்கள் இதில் பகடைக்காயாக ஆக வேண்டாம் என்கின்ற ஒரே பயத்தினால தான். அதனால் நிச்சயமாக நீங்கள் இதுக்கும் என் மேலே ஒரு ப்ராசிக்யூஷன் கேஸ் போடணும். காரணம், இதில் பிடிஆர் தப்பு செஞ்சுருக்கவங்களை பற்றி பிடிஆர் பேசியிருக்கார். அதனால் நீங்கள் அதில் மட்டும் போட்டு தப்பிச்சிக்கலாம்னு நினைக்காதீங்க. நீங்கள் ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் வாங்கி என் மேலே கேஸ் போட்டிங்கன்னா முழு டேப்பையும் நீதிமன்றத்தில் ஒப்படைப்பதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். நீதிமன்றம் கோர்ட் ஆர்டர்டு இண்டிபெண்டன்ட் என்கொயரி அதில் நடத்தப்பட வேண்டும். குறிப்பாக இந்த கருத்துக்கள் மட்டுமல்ல, இன்னும் பல 5-6 கருத்துக்கள் இருக்குது, இன்னும் பல ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. அதை பற்றியும் கோர்ட் ஆராய வேண்டும், அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதனால் ஒரு குடும்பம் டைனாஸ்டியை ப்ரொபகேட் பண்ணுறக்காக டிஆர்பி ராஜா, செயலற்ற இருந்த அமைச்சர் ஆவடி நாசரை ரிமூவ் பண்ணிட்டீங்க. அதே நேரத்தில் பிடிஆர் அவர்களை தூக்கி அவர் பேசிய ஒரே காரணத்துக்காக நிதித்துறையிலிருந்து ஐடிக்கு அனுப்பிச்சிருக்கீங்க. இதை நிச்சயமாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. டிஎம்கேவை சார்ந்தவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய டிஃபமேஷன் சூட், அக்கா கனிமொழி அவர்கள் 1 கோடி, கலாநிதி வீராசாமி அவர்கள் 10 கோடி, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 50 கோடி, டிஆர் பாலு அவர்கள் 100 கோடி, ஆர்எஸ் பாரதி அவர்கள் 500 கோடி. இது இல்லாமல் பிஜிஆர் எனர்ஜி 500 கோடி, இது இல்லாமல் ஆர்எஸ் பாரதி 100 கோடி, அது இல்லாமல் செந்தில் பாலாஜி அவர்கள் 3 டிஃபமேஷன் சூட்டு 10 கோடி 10 கோடி 10 கோடி, அது இல்லாமல் டிஎம்கேவனுடைய லாயராக இருக்கக்கூடிய அவர் ஒரு 20 கோடி, இந்த மாதிரி நிறையா போட்டிருக்கீங்க. மொத்தமாக இதுவரை 1461 கோடி ரூபாய்க்கு டிஎம்கே அதனை சார்ந்த நண்பர்கள் எல்லாமே டிஃபமேஷன் சூட் போட்டிருக்கீங்க. 1461 கோடி. உலகத்தில் எங்கேயாவது இது வந்து நானும் செக் பண்ணேன். இந்திய வரலாற்றில், இந்தியன் டெமோக்ரஸியில் ஒரு தனி மனிதன் மீது ஒரு கட்சி இதுவரை சுதந்திரத்திற்கு பிறகு 1461 கோடி ரூபாய் டிஃபமேஷன் போடல. இது தமிழ்நாட்டில் முதல் முறையாக போட்டிருக்கீங்க. அதனால் தராசு தட்டில் நியாயத்தை சரியாக வச்சிங்கன்னா இதையும் நீங்கள் கோட்டுக்கீங்க. இதுக்கும் ஒரு டிஃபமேஷன் சூட் போடுங்க. இதில் வந்து அந்த ஆடியோ பொய் என்று சொன்னால் மட்டும்தான் உங்களுடைய டிஃபமேஷன் சூட் மேலே அப்ளிகபிள் ஆகும். நான் ஆடியோ உண்மை என்பதை ஊர்ஜிதம் செய்கிறேன், அது என்னுடைய பொறுப்பு. அதே நேரத்தில் சென்னை மெட்ரோவும் கூட சிபிஐ பிரிலிமினரி என்கொயரி ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னா அது டிஃபமேஷன் கிடையாது, அது சிபிஐ என்கொயரிக்கு போயிடும். சிபிஐ பொறுத்தவரை சென்னை மெட்ரோ 200 கோடி ரூபாய் கம்ப்ளைண்ட்டை நம்ம கொடுத்தாச்சு. அது சிபிஐ கையில் இருக்குது. நீங்கள் அஃபிஷியலாக சிபிஐட்ட கேட்டுக்கலாம், பத்திரிகை நண்பர்கள். அது சிபிஐ என்கொயரி பண்ணி பேசிக் எவிடன்ஸை கேதர் பண்ணிவிட்டு அவங்க சட்டத்தின்படி அதை கொண்டு போவாங்க. ஆனால் ஆர்எஸ் பாரதி என்ன 6 மாதமாக சொல்கிறார், நான் போலீஸ் இங்கே அனுப்புகிறேன், போலீஸ் அங்கே அனுப்புகிறேன், அவர் ஜாதகம் வந்து பயங்கரமான ஜாதகம், இவர் அங்கே 6 கட்டத்தில் இருக்கார், 8 கட்டத்தில் இருக்காருலாம் பேசிகிட்டு இருக்கார். ஆர்எஸ் பாரதி அவருக்கு சேலஞ்ச் பண்ணுற உள்ள வைங்க பார்க்கலாம். நான் சேலஞ்ச் பண்ணுறேன், சேலஞ்சிங் ஆர்எஸ் பாரதி 3 டைம் சேலஞ்ச் பண்ணியிருக்கேன். இவரை தொடவே முடியல ஒரு நாள். ஃபஸ்ட்டு டைம் இதே ஆஃபீஸில் 24 மணி நேரம் உட்காந்துருக்கேன், 7 மணிக்கு வந்திருக்கேன், வாங்கினே வரல. ஆனால் ஆர்எஸ் பாரதி இப்போ நான் சொல்கிறேன், நான் ஆர்எஸ் பாரதி அவர்களுக்கு 500 கோடி ரூபாய் 1 ரூபா அதுக்கு ஒரு சூட் அனுப்பிச்சிருக்கேன். நான் ஆருத்ரா கேஸில் அக்யூஸ்டை கூட்டிகிட்டு போனீங்க, 3 நாள் நெம்புனீங்க. எப்படியாச்சும் அக்யூஸ்ட் வாயில் ஒரு கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ட்ரை பண்ணீங்க. இந்த ஏப்ரல் 14க்கு முன்னாடி எல்லா பேப்பர்லையும் நியூஸாக கொடுத்தீங்க. டிஐபிஆர்லேருந்து உங்களை சார்ந்த உங்கள் கட்சி நடத்தக்கூடிய பேப்பரில், கட்சி நடத்தக்கூடிய நியூஸ் சேனலில் நியூஸாக போட்டீங்க. ஆருத்ராவில் 80 கோடி, ஆருத்ராவில் 100 கோடி, ஆருத்ராவில் 500 கோடின்னு.
5 நாள் நம்பினீங்க போலீஸ் கஸ்டடி எடுத்து. எங்காச்சு அந்த ஆருத்ரா கேஸ்? அதே ஆருத்ரா கேஸ் ஜூலை மாசத்துல நான் சொல்றேன், ஒரிஜினலா பணம் யாருக்கு போயிருக்கு? நம்ம டிஎம்கே 2 ஃபைல்ஸ்ல அது இருக்கும். எந்த அமைச்சருக்கு ஆருத்ரால இருந்து பணம் போயிருக்குன்னு நான் சொல்றேன். ஏன்னா அந்த டேட்டா எங்கிட்ட வந்தோன்னு நீங்க எஸ்கேப் ஆயிட்டீங்க. ஏன்னா இதே காவல்துறையில நானும் 9 ஆண்டுகள் அதிகாரியா பணியாற்றிருக்கேன். அந்த ஆருத்ரா கேஸ் எடுத்து நக்கீரன், நம்ம ஃப்ரெண்டு விகடன் நியூஸா போட்டீங்க. ஃப்ரண்ட் பேஜ் உள்ள தமிழ் பேப்பர்ல நியூஸா போட்டீங்க.